நம்ம இன்னைக்கு நோட்புக் எல்எம்னா என்ன, நோட்புக் எல்எம்மோட ஃபீச்சர்ஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்ற வரைக்கும் கொஞ்சம் ஒரு சின்ன வீடியோ ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ நோட்புக் எல்எம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏஐ. ஸோ அது வந்து நமக்கு என்ன யூஸு, என்ன அட்வான்டேஜ்ன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டில் நான் இந்த கொஷின் போட்டிருக்கேன். ஸோ வாட் இஸ் நோட்புக் எல்எம், லிஸ்ட் அவுட் இட்ஸ் அப்ளிகேஷன், அப்டேட் இட்ஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு போட்டிருக்கா. ஸோ இதை வந்து ஆல் மோடில் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். நம்ம இப்போ ஆல் மோட்ல இருந்து வீடியோஸ் அந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்னா அதுலேயும் படிச்சுக்கலாம். ஸோ நோட்புக் எல்லாமே நம்ம நோட்புக் எல்லாமே வச்சு தான் படிக்க போகிறோம். அதனால ஏஐ மோடில் போகிறேன். ஸோ இது வந்து நம்ம ஏஐ சொல்லுது. நோட்புக் எல்எம் இஸ் ஏ AI powered research and note taking assistant developed by Google Labsன்னு சொல்லி. ஸோ இது வந்து நம்ம இப்போ இதை நோட் புக் எல்லாம்லேயே படித்தா எப்படி இருக்கும். இப்போ நம்ம இங்கே படிக்கிறதுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட்டாக வருது, ஏஐயில் போட்டால் டெக்ஸ்ட்டாக வரும், ஆலில் போட்டால் வீடியோஸ் வரும், இமேஜஸ் போட்டால் இமேஜஸ் வரும். ஸோ இது எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போது நோட் புக் எல்லாம்லேயே நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். அதுக்கு டெமோவே வந்து நோட் புக் எல்லாமே எப்படி எப்படி நம்ம என்னன்றதை நோட் புக் எல்லாமே வச்சே படிக்க போகிறோம். ஸோ இங்கே வர்றது இது இவ்வளவையும் காப்பி பண்ணி நம்ம நோட் புக் எல்எம். ஸோ நோட் புக் எல்எம்னு சொல்லி இப்படி கூகுளில் போட்டிங்கன்னா வரும். அதில் ஃபஸ்ட் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரை நோட் புக் எல்எம்னு கொடுத்தீங்கன்னா இந்த விண்டோ வரும். ஸோ இதில் நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போது பேஸ்ட் பண்ணி பண்ணணுன்னா ட்ரை நோட் புக் எல்எம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் போயிட்டு நியூவில் போயிட்டு நம்ம இப்போது அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, நான் அதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து என்னென்ன யூஸ்ஃபுல்லுன்னா நம்ம டெக்ஸ்ட்டை போட்டு இதில் என்ன நம்ம படிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு லிங்க் காப்பி பண்ணிவிட்டு அந்த லிங்க்கில் இருக்கிறத இங்கே அது ஷார்ட் நோட்ஸ் எடுத்து கொடுக்கும். தென் நமக்கு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணும், அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி சொல்லும், 2 பேர் கான்வர்சேஷன் சொல்லும். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் இப்போ சொல்லிக்கலாம். ஸோ ஆட் சோர்ஸில் போனோம்னா நம்ம சோர்ஸ் எந்தெந்த சோர்ஸில் இருக்கிற டேட்டாவை எடுத்து நம்ம நம்ம ப்ராசஸ் பண்ணலான்றது வரும். ஸோ டேட்டா அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம், வெப் கொடுக்கலாம். ஃபாஸ்ட் ரிசர்ச் ஏதாச்சும் நம்ம பண்ணுறோம்னாலும் இதை வச்சு ரிசர்ச் பண்ணலாம். ஸோ இமேஜ் இல்லை ஃபைலு, பிடிஎஃப், வேர்ட் டாக்குமெண்ட்டு அந்த மாதிரி இருக்கிறதுலாம் இங்கே ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணோம்னா அது வந்து இது அப்லோட் கொடுத்தோம்னாலே டிரைவ்லேருந்து வெப்சைட்லேருந்து லிங்க்கா கண்டென்ட்டாக எதை வேணும்னாலும் இதில் அப்லோட் பண்ணி ஒரு டேட்டா சோர்ஸை ஆட் பண்ணலாம். ஸோ டேட்டா சோர்ஸ் ஆட் பண்ண உடனே இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்துருச்சுன்னா இதில் நமக்கு இந்த மாதிரி வியூ வந்துடும். ஸோ நோட்புக் ஏஜென்ட் ரீசனிங் அண்ட் கிளைமேட்டிக் வீடியோ இன்டெலிஜென்சி அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ப்ரொவைடட் த சோர்ஸ் டீட்டெயில் ஆஃப் 2026 அப்கிரேடட் டு த நோட்புக் எல்எம். ஸோ நம்ம இங்கே கொடுத்த டீட்டெயில் வந்து என்னென்னா இது 2026 நோட்புக் எல்எம் பற்றி அப்டேட் வந்திருக்கு, அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கு. ஸோ இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் நோட்புக் எல்எம்ல, மெயின் அட்வான்டேஜ் என்ன நோட்புக் எல்எம்து அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மெயினாக நோட்புக் எல்எம்ல இந்த மாதிரி காப்பி பண்ணி டேட்டாவை வச்சிட்டோம்னா ஆடியோ ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஸோ ஆடியோ ரிவ்யூன்னா என்னென்னா நம்ம என்ன கொடுத்தோமோ டேட்டா அதை வந்து ஆடியோவாக 2 பேர் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம நடுவில் நம்ம இன்டரப்ட் பண்ணி நம்ம என்ன ஆடியோவில் கேட்டோம்னாலும் அவங்க நம்ம கேட்குறதுக்கு கான்வர்சேஷன் சொல்லுவாங்க. ஸோ மீன்ஸ் ஆன்சர் சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் ஆடியோ வந்து கன்னடா, தமிழ், தெலுங்கு எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஆடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஸ்லைட் டெக்கு, ஓவர்வியூ இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஸ்லைட் டெக்னா நம்ம போட்ட கண்டென்ட்க்கு பவர் பாயிண்ட் இமேஜஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும். பேசிக்காக தான் இருக்கும், பட் நம்ம உட்காந்து ஒரு டெக்ஸ்ட்டாக போட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கு ரிலேட்டட் இமேஜ் எடுத்து அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி இன்னும் பவர் பாயிண்ட்டுக்கு தனி ஏஐ இருக்குது, வீடியோ க்ரியேஷனுக்கு தனி ஏஐ இருக்குது, அதெல்லாம் தனியாக இருக்குது. பட் எல்லாமே சேர்ந்து பேசிக்காக இதில் இருக்கனால ஃபஸ்ட்டு இதை பார்க்குறோம். அதுக்கப்புறமா அடுத்தடுத்த வீடியோஸில் மற்றதெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ ஸ்லைட் டெக்குங்கிறது நமக்கு பவர் பாயிண்ட்டு, ஸ்லைட்ஸு இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம எந்த கண்டென்ட்க்கு, எந்த பிடிஎஃப்க்கு, எவ்வளோ பெரிய டேட்டாக்கு, இப்போ 100 பேஜ் பிடிஎஃப் நோட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குன்னா அதுக்கு இங்கே நம்ம ஈஸியாக பிடிஎஃப் பவர் பாயிண்ட் போட்டுட்டு ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னென்னா வீடியோ கன்வெர்ட் பண்ணலாம். இது 3ம் கொஞ்சம் பேசிக் தான். ஸோ ஆடியோ, ஸ்லைடு, வீடியோ 3ம் பேசிக் தான். பட் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த மைண்ட் மேப் தான். ஸோ இந்த மைண்ட் மேப் காட்டுறதுக்காக தான் நான் நோட்புக்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எப்படின்னா இப்போ நம்ம நோட்புக் எல்எம் படிச்சுக்கிறது, நோட்புக் எல்எம்னா என்ன, அதோட அட்வான்டேஜஸ் எல்லாம் என்னங்கிறத நம்ம இங்கே போட்டு பார்த்தப்போ இந்த மாதிரி வந்திருக்கு ஏஐயில் இல்லையா. ஸோ இதே நமக்கு ஆலில் கொடுத்தோம்னா என்ன வரும், நம்ம இத்தனை நாள் சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்கோம் நமக்கு தெரியும். அதே இப்போது மைண்ட் மேப்புன்னு கொடுத்தோன்னா மைண்ட் மேப்பில் எப்படி வருதுன்னு பாருங்க.
ஸோ ஜென்ரேட்டிங் நோட் புக் எல்லாம் மைண்ட் மேப்னு வந்துருச்சு. 10 சோர்ஸ்லேருந்து ஜென்ரேட் பண்ணுது. ஆல்ரெடி நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன் நேற்றுக்கு. பட் ஸ்டில் இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன ஜென்ரேட் பண்ணி காட்டுதுன்றதை வச்சு நம்ம மைண்ட் மேப் படிச்சுக்கலாம். ஸோ மைண்ட் மேப்னா என்னன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். மைண்ட் மேப்னா நம்ம இப்போ ஒரு டாப்பிக்கோ கண்டென்ட்டோ ஒரு விஷயத்தையோ நம்ம பேசுகிறோன்னா இல்லை ப்ரெசென்ட் பண்ணுறோன்னா அதில் நம்ம மைண்டுக்குள்ளே அதை பற்றி நம்ம என்னென்ன சொல்லலாம், எதை ஃபஸ்ட்டு சொல்லலாம், எதை செகண்ட் சொல்லலாம்னு சொல்லி நாமளே ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அந்த டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் மைண்ட் மேப். ஸோ அந்த மைண்ட் மேப்பே வந்து ஏஐ நமக்கு இப்போ பண்ணி கொடுக்க போகுது. ஸோ அதுதான் இதில் இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்னால அதை சொல்கிறேன். தென் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், ஃப்ளாஷ் கார்டு பண்ணிக்கலாம், குவிஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட இதுக்கு குவிஸ் கொஷன் அண்ட் ஆன்சர் அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். தென் இன்ஃபோகிராஃபிக்னா ஒரே ஒரே இமேஜில் நம்ம கொடுத்த எல்லா கண்டென்ட்டோட இன்ஃபர்மேஷனும் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அது வந்து ஒரே இமேஜ் தான், அந்த இமேஜில் எல்லாம் இருக்கிற மாதிரி ஏஐக்கு முடிஞ்ச அளவுக்கு பெட்டராக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை வச்சு கூட ஒரே இமேஜில் நம்ம எதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் டேட்டா டேபிள், நம்ம கொடுத்த டேட்டாவை டேபிளாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு ஒரு டேபிள் வைஸாக கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ மைண்ட் மேப் ஜென்ரேட் ஆகிடுச்சு. மைண்ட் மேப் ஜென்ரேட் ஆனது. ஸோ கிளிக் பண்ணோம்னா மைண்ட் மேப் வந்து நமக்கு லோட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் இன்டர்நெட் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதில் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இன்டர்நெட், மொபைல் இன்டர்நெட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோம்னா மேபி ஸ்லோ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். பட் நான் இப்போது வைஃபை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஓகே. ஸோ நோட் புக் எல்எம் 2026 எக்கோ சிஸ்டம். ஸோ அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். 2026 எக்கோ சிஸ்டம்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ நோட் புக் வந்து நம்ம ஃபஸ்ட்லாம் எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அப்டேட் ஃபைல் அப்லோட் பண்ணுறது, ஃபைல் அப்லோட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற டேட்டாவை பார்த்துக்கிறது, அதில் இருக்கிறதுக்கு மைண்ட் மேப் போடுறதுக்கு இதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஆடியோ ஃபீச்சரு, வீடியோ, ஸ்லைடு, குவிஸு எல்லாமே இப்போ 2026 அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதுதான் இங்கே இருக்கும். கோர் அப்டேட்ஸ் இன் 2026, ஏஜென்டிக் கேப்பபிலிட்டி, ரீசனிங் டிரான்ஸ்பரன்சி, எஃபர்ட் ரிசர்ச். ஸோ இது எல்லாம் இப்போ இந்த வருஷம் இந்த 2026 அப்டேட்டில் வந்திருக்கு. ஸோ ஏஜென்டிக் கேப்பபிலிட்டினா என்ன அப்படிங்கிறது திரும்ப பார்த்தோம்னா ஜெமினி 3.5, ஆன்டி கிராவிட்டின்னு இருக்குது. ஸோ செக்யூர்ட் கிளவுட் கம்ப்யூட்டர், கோட் எக்ஸிக்யூஷன் பைத்தன் ப்ளஸ் 100+ சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் ஆட் பண்ணி தான் ஏஜென்டிக் கேப்பபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜென்டிக் கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி மைண்ட் மேப்லாம் ஈஸியாக அதுவே பண்ணி கொடுக்குது. ஸோ அதுதான் ஃபீச்சர். ஓகே. இதை பற்றி நம்ம இங்கே கிளிக் பண்ணோம்னா நமக்கு இப்படி பண்ணோம்னா ஏஜென்டிக் ஆன்டி கிராவிட்டினா என்ன அப்படிங்கிறது இங்கே சொல்லும் அதுவே. ஸோ எக்ஸ்ப்ளோரிங் இந்த இன்டெகிரேஷன் ஆஃப் ஜெமினி 3.3 ஆன்டிகிராவிட்டி மார்க்ஸ் த transformative shift ஃபார் த நோட்புக் எல்லாம் இவால்விங் இட் ஃபார் த பேசிவ். ஸோ இது வந்து நம்ம இன்னும் வர நெக்ஸ்ட் வீடியோஸில் வேறு கண்டென்ட்க்கு, நமக்கு தெரிஞ்ச கண்டென்ட்க்கு, புதுசாக படிச்சுக்கிற கண்டென்ட்க்கு அதுக்கெல்லாம் போட்டு பார்த்தோம்னா நல்லா இன்னும் நமக்கு நல்லா புரியும். ஸோ இது வந்து இன்னும் சின்னதாக பண்ணிங்கன்னா இப்படி வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு மைண்ட் மேப் வருது. நம்ம மைண்ட் மேப் போடணும்னா எவ்வளோ டைம் ஆகும், ஸோ அதுக்கு அனிமேஷன் பண்ணணும், பவர் பாயிண்டில் இந்த மாதிரி இல்லைன்னா எவ்வளோ டைம் இருக்குது, நமக்கு டைம் ஆகும். பட் இது வந்து போட்டோம்னா வித்தின் ஃபியூ மினிட்ஸில் நமக்கு இது எல்லாமே வந்துடுது. ஸோ அதுதான் இதில் இருக்கிற பியூட்டி. தென் ரீசனிங் அண்ட் டிரான்ஸ்பரன்சி கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ரீசனிங் பார்த்து ஆட் பண்ணியிருக்காங்க, விசிபிள் திங்கிங் ப்ராசஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, இம்ப்ரூவ்ட் ஏஜென்சி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா எஃபர்ட்லெஸ் ரிசர்ச், பிளாங்க் நோட் ஸ்டார்ட், கூகுள் சர்ச், டிஸ்கவர், இது எல்லாமே நீங்கள் போட்டு ஜென்ரேட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இங்கே ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் பண்ணால் தான் நமக்கு இதில் எதுவுமே நம்ம படிச்சுட்டு நம்ம அதை எங்கே யூஸ் பண்ணலாங்கிற ஐடியாவே வரும். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் பண்ணுங்கள். இது நமக்கு வேணும்னா ரிவர்ஸில் எப்படி ரிவர்ஸ் கூட பண்ணிக்கலாம், தென் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் இங்கே கொடுத்தாச்சுன்னா இப்படி வந்துடும். இதுதான் நமக்கு மைண்ட் மேப். ஓகே. ஸோ மைண்ட் மேப்புக்கு அடுத்து இன்னும் நிறைய இருக்குனால நம்ம அடுத்தடுத்து போயிடுவோம். ஸோ மைண்ட் மேப் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணி பாருங்கள். தென் நோட் புக் எல்லாம் வீடியோ கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோ கன்வெர்ட் பண்ணுறது நம்ம இப்போ ஆல்ரெடி நான் தமிழ் லாங்குவேஜ் கொடுத்து வீடியோ கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டைம் ஆகும்னால இதை வந்து நான் ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். டவுன்லோட் கொடுத்துடலாம் இதை. ஸோ இது டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். நம்ம டவுன்லோட் அது முடியறதுக்குள்ளே அடுத்து போயிடும். ஓகே. ஸோ டவுன்லோட் அது போயிட்டே இருக்கட்டும். இப்போ ஆடியோ கான்வர்சேஷன், ஸ்லைடு இதில் இருக்குது. ஸ்லைடு டவுன்லோட் பண்ணிட்டேன்னா இல்லை, ஆடியோ இருக்குது, ஸ்லைடு டவுன்லோட் பண்ணல. ஸ்லைடை ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஸ்லைடு வந்து நமக்கு என்ன லாங்குவேஜ் வேணும் எல்லாமே பண்ணிக்கலாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, எனக்கு தமிழ் அவ்வளோவா வராது. பட் ஸ்டில் தமிழ் ஸ்லைடு வேணும்னா நமக்கு தமிழ் போட்டு பார்ப்போம். இங்கிலீஷ் நல்லா வருது, நான் செக் பண்ணிட்டேன்.
பட் ஸ்டில் இன்னைக்கு நம்ம தமிழ் போட்டு பார்ப்போம், எப்படி ஸ்லைட் ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜென்ரேட்டிங் ஸ்லைட் டெக் ஃப்ரம் 10 சோர்ஸ். இந்த 10 சோர்ஸ்லேருந்து ஸ்லைட் டெக் ஜென்ரேட் ஆகும். டவுன்லோட் பண்ணி அதையும் வியூ பண்ணி பார்க்கலாம். அப்புறமா வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டோம், மைண்ட் மேப் முடிச்சாச்சு. ஆடியோ இப்போ பார்க்க போகிறோம். ஸ்லைடு டவுன்லோட் பண்ணிட்டோம், வீடியோ டவுன்லோட் பண்ணியாச்சு, மைண்ட் மேப் முடிச்சாச்சு. ரிப்போர்ட்ஸ். ஸோ ரிப்போர்ட்டாக இப்போ நமக்கு இது எல்லாமே ஒரு ரிப்போர்ட்டாக வேணும் அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபார்மேட்டு, கிரியேட் நியூ, ப்ரீஃபிங் டாக்குமெண்ட்ஸு, ஸ்டடி கைடு, பிளாக் போஸ்ட்டு எப்படி வேணும்னு சொல்லி கேட்குது. நமக்கு இத்தனை ரிப்போர்ட் இருக்குது, இதில் நமக்கு எப்படி வேணும்னு சொல்லி கேட்குது. இம்ப்ளிமெண்ட் ரோட் மேப்பு, ஆப்ரேஷன், கன்செஷன், கன்செப்டல், ப்ரீமியம், மீடியா லிட்ரஸி. ஸோ இத்தனை ரோட் மேப், இத்தனை ரிப்போர்ட்டாக நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப ஈஸி, நல்லா இருக்கும்ன்றது எதுனா, கோர்ஸாக இருந்துச்சுன்னா ரோட் மேப் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஆப்ரேஷனல் ஹேண்ட்புக், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், மிஷினோட ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் போடுறோம்னா அதில் ஆப்ரேஷனல் ஹேண்ட்புக்குன்னு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்புறமா மீடியாவில் லிட்ரஸி கைடு வேணும்னா கைடு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதுலேயே ஸ்டடி கைடு வேணும்னா ஸ்டடி கைடு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்னும் ஃபியூச்சரில் ஃபினான்ஷியல் ஸ்டடி, அப்புறமா பர்சனல் க்ரோத்து, இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட், இந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம நிறைய இதுலேயே படிச்சுக்கலாம். ஸோ அப்போது நம்ம எது வேணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ப்ரீஃப் டாக்குமெண்ட்டுன்னு கொடுத்துறேன். ஸோ ப்ரீஃப் டாக்குமெண்ட்டுன்னு கொடுத்தோன்னா நமக்கு இப்போ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஆடியோ கான்வர்சேஷனில், நோட் புக் ஆடியோ கான்வர்சேஷன் போயிடுவோம். இது வந்து இன்ட்ராக்டிவ் மோடில் நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ லோட் ஆகுது. ஸோ லோட் ஆகும்போது லோட் ஆயிடுச்சுன்னா இங்கே நம்ம ஜாயின்னு நம்மளை கேட்கும். ஸோ நம்ம ஜாயின் பண்ணி வேணும்னா கூட இதில் நம்ம நடுவில் பண்ணலாம். ஸோ ப்ளே கொடுக்குறேன். So, the basic digital notepad is officially dead. Oh, completely dead, yeah. Your favorite study tool didn't just ஸோ define your இப்படி அது நமக்கு பேசிட்டு இருக்கோம். job and ஓகேவா, அவங்க பேசிட்டு இருக்காங்க இப்போ. File. Right. So welcome to today's deep dive. We are looking at a pretty massive stack of sources today. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், that ஸோ outline this paradigm. நான் இப்போ உள்ளே இன்டரப்ட் ஆகிட்டு வாட் ஆர் த வேர் வி கேன் யூஸ் நோட் புக் ப்ளீஸ் அப்டேட் அப்படின்னு சொல்கிறேன். அது என்னென்ன சொல்லுதுன்னு பாருங்கள். Hispanic 2024. ஹலோ. Oh, back to our listener. What's up? Hello. Can you explain the applications of Notebook LM where we can use the Notebook LM like that? Oh, hello. We are so glad you joined the conversation. It is wonderful to have you with us. That is a fantastic question to start with. So where can you actually use this thing? Let's unpack some real world applications. Think about researchers first. They can take messy data from different countries and different Okay, persons. நம்ம கேட்ட So கொஸ்டனுக்கு you can அது actually சொல்லுது. write code to normalize all that data and then build charts. It even generates a full PDF report to showcase those results automatically. And for the small business owners out there, it is a total game changer for strategy. You can combine your sales figures and spending data to see if you should expand. It acts like a junior analyst sitting right there with you. For some Okay. businesses, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம இன்டரப்ட் ஆகிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுக்கலாம். For you. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னா நமக்கு இப்போ ஒரு 20 பேஜ், 50 பேஜ், 100 பேஜ் இருக்கிற ஒரு பிடிஎஃபை நம்ம அப்லோட் பண்ணிட்டோம்னா கூட அதில் அந்த பேஜில் என்ன இருக்குது, இந்த பேஜில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் நம்ம கொஷின் கேட்டோம்னா இவங்க கான்வர்சேஷனில் நம்ம இன்டரப்ட் பண்ணி ஜாயின் பண்ணி தேங்க்யூ ஃபார் ஜாயினிங்னு சொல்லிட்டு நம்ம கூட அவங்க பேசுவாங்க. ஸோ இப்போ நம்ம லாங்குவேஜ் வந்து தமிழ் வச்சுப்போம். கஸ்டமைஸ்டு ஆடியோ வியூ ப்ரீஃப் வேணால் டீப்லி இருக்கட்டும். இங்கே வந்து நான் தமிழ் கொடுக்குறேன். நமக்கு தமிழ் நல்லா பேச வரும்னால, தமிழில் பேசினா கொஞ்சம் புரியும்னால தமிழ் கொடுப்போம். ஸோ ஜென்ரேட் பண்ணுறேன். இங்கே தமிழ் ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம அது தமிழ் ஜென்ரேட் ஆகுறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா வீடியோ டவுன்லோட் பண்ணிடுவோம். ஐ திங்க் வீடியோ டவுன்லோட் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோ டவுன்லோட் கொடுத்துட்டேன். பட் ஸ்டில் ரெண்டாவது டைம் கொடுத்தோம். வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டோம். வீடியோக்கு அடுத்து வேறு என்ன பண்ணணும்னு பார்த்துக்கலாம்.
ஸோ அந்த வீடியோவை நம்ம ப்ளே பண்ணி பார்த்துருவோமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ வில் கோ ஃபார் த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பாருங்க, இப்போ அதுவே ஜென்ரேட் பண்ணியிருக்கிற வீடியோ. நினைச்சு பாருங்க, உங்க கூட உட்கார்ந்து படிக்கிற ஒரு ஃப்ரெண்ட் திடீர்னு ஓகே, ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோவா மாறினா எப்படி இருக்கும்? ஆமாங்க, இது வரைக்கும் நோட்புக் எல்லாமே நாம சும்மா ஒரு பிடிஎஃப் ரீடரா தான் நினைச்சிருப்போம். ஆனா இப்போ அது அடைஞ்சிருக்க பரிணாம வளர்ச்சி சீரியஸாவே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம இதுல கொஞ்சம் டீப்பா இறங்கி பார்ப்போம். யூடியூப்ல அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம அதில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, யூடியூப்ல நான் அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோவை. ஸோ அதில் நம்ம அந்த வீடியோ இன்னும் நல்லா பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு நோட்புக் எல்எம்மோட அட்வான்டேஜ். ஸோ வீடியோ வந்து ஆடியோ முடிஞ்சு, ஸ்லைட் டெக் முடிஞ்சு, ஸ்லைட் திங்க் இங்கே இருக்கு. ஸோ இந்த ஸ்லைடு ஒன்று நம்ம ஓகே, இது வந்து டாக்குமெண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு பிரீஃப் டாக்குமெண்ட் கேட்டிருந்தோம் இல்லையா, ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது எவல்யூஷன் ஆஃப் அன் ஏஜென்டிக் ரிசர்ச் இக்கோசிஸ்டம் எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி ஆஸ் ஆன் 8 June 2028 Google has fundamentally transformed Notebook LM from AI-powered document reader to an autonomous agentic research partner. This evolution is driven by the integration of Gemini 3.5 and anti-gravity. ஸோ இப்போ நம்ம அங்கே படிச்சதே தான் இங்கே வந்து டாக்குமெண்ட்டாக கொடுத்துருக்கு. இதுதான் இதோட அட்வான்டேஜ். ஸோ இது வந்து நமக்கு இது என்னென்னா நம்ம ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இந்த ரிப்போர்ட்டை இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம ப்ரீஃப் நோட்ஸே கொடுக்குறேன். லாங்குவேஜ் மாற்றலான்னு பார்த்தேன். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ஆடியோ தமிழில் ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு, ஸ்லைட் டெக் கொடுத்துருக்கோம், ஜென்ரேட்டிங் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம், வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டோம், கான்வர்சேஷன் பார்த்துட்டோம், மைண்ட் மேப் பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு மெயினாக நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, நிறைய அப்ளிகேஷன் சினாரியோஸ் இருக்குது. ஸோ இன்ஃபோகிராம் ஒன்று டவுன்லோட் பண்ணலான்னா டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ஸ்கெட்ச், கிளே, அனிமேஷன், எடிட்டோரியல், இன்ஸ்ட்ரக்ஷனல், பிரிக்ஸ், ப்ரொஃபஷ்னல்னு இருக்குது. நம்ம ப்ரொஃபஷ்னல்னு கொடுத்து பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஸோ இது வந்து ஒன் இமேஜ் ஜென்ரேட் ஆகிட்டு நம்ம கண்டென்ட் ஃபுல்லாக அதில் அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுக்குள்ளவே இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு இமேஜ் ஜென்ரேட் ஆகும். ஓகே, எக்ஸ்பிளைனர், ஸ்லைட், ஆடியோ ஓவர்வியூ இன்னும் ஓடிட்டுருக்கு, இன்ஃபோ ஜென்ரேஷன் ஓடிட்டுருக்கு, எவல்யூஷன் ஆஃப் நோட்புக் இது 2 டைம் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதை நம்ம இப்படி ஷேர் பண்ணுறோன்னாலும் காப்பி லிங்க் கொடுத்து இங்கே ஷேர்னு கொடுத்துட்டு காப்பி லிங்க் கொடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் போயிட்டு நம்ம இப்படி யாருக்கு வேணும்னாலும் ஷேர் பண்ணுறோன்னாலும் ஷேர் பண்ணுறோம். ஸோ சும்மா நான் ஃப்ரெண்டுக்கு போடுறேன். ஸோ இப்படி லிங்க் எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா கூட அந்த நோட்புக் லிங்க் போகும். ஒரு நம்ம அந்த ஸ்லைடு போட்டோம் இல்லையா, அது வந்து தமிழில் வந்துருச்சு. இதை நமக்கு டவுன்லோட் பிடிஎஃப்பும் ஒன்று கொடுக்குறேன், டவுன்லோட் பிபிடியும் ஒன்று. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடுச்சு. இன்டர்நெட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்டர்நெட் ஃபாஸ்ட்டாக இருந்தால் தான் எல்லாமே நமக்கு ஒர்க் ஆகும். எவ்ரிதிங் இஸ் டிபெண்டிங் அப்பான் இன்டர்நெட்டில். ஓகே, ஸோ நோட்புக் எல்லாம் சம்திங் தே ஹவ் ரிட்டன் இன் தமிழ். ஓகே, ஸோ இது வந்து தமிழில் இப்போது உங்களுக்கு பவர் பாயிண்ட் நோட்புக் எல்லாம் பற்றி தமிழில் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா இத்தனை பேஜ் நம்ம பண்ணுறதுக்கு, டைப் பண்ணுறதுக்கு, இந்த இமேஜ் தேடுறதுக்கு, யோசிக்கிறதுக்கு, இந்த மாதிரிக்கெல்லாம் எவ்வளோ டைம் இருக்கும் நாமளே ஜஸ்ட் பண்ணலாம். இவ்வளோ வித்தின் ஸ்பேன் ஆஃப் 5-10 மினிட்ஸில் நம்ம இவ்வளோ பெரிய ஸ்லைட்லாம் போட்டிருக்க மாட்டோம். ஸோ அதில் இருக்கிற பேக்கேஜஸ் அது எல்லாமே வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் வெரி குட். ஓகே, ஆசம், நம்ம தமிழில் வந்துருச்சு. ஓகே, இது நம்ம எந்த லாங்குவேஜில் வேணும்னாலும் இப்போ நம்ம தமிழில் எடுக்கிற மாதிரி தான். ஸோ இங்கே போயிட்டு நம்ம எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை மாற்றி லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, தென் autonomous feature agent, notebook எல்லாம் ஜென்ரேட்டிங் ஆடியோ, தமிழ் ஆடியோ மட்டும் ஜென்ரேட்டிங்கில் இருக்குது.
ஸோ ஃபீச்சர் அட்டாமிக் இது வந்து பார்க்கணும். சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி பாருங்கள். இது வந்து நோட் புக், இது வந்து இன்ஃபோகிராஃபிக் மோடுன்னு சொல்லி அதை கிளிக் பண்ணுது. ஸோ நோட் புக் எல்லாம் 2026 ஏஜென்ட் அதை பற்றி கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் டிஸ்கவர்டு என்னென்ன பண்ணியிருக்காங்க, 3.5 ஆன்டி கிராவிட்டி இதெல்லாம் படித்தோம் நம்ம. ஸோ அட்டானமஸ் சோர்ஸ் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. 78% வின் ரேட் இருக்கிற மாதிரி வெப் ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு எபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ப்ரொஃபஷனல் அவுட்புட் இன்டெகிரேட்டட் செக்யூரிட்டி கிளவுட் கம்ப்யூட்டர் கூட இன்டெகிரேட் பண்ணி எல்லாமே நமக்கு வருது. சினிமேட்டிக் வீடியோ ஜென்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கம்பேரிசன் பிரேக் டவுன் ஆஃப் யூசர்ஸ் டயர்ஸ் கேப்பபிலிட்டி. ஸோ சோர்ஸ் நோட் புக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீ பிளான், அப்புறமா ப்ரீமியம் பிளான் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. மல்டி ஃபார்மேட்டிங் கொடுத்துருக்காங்க. பவர் பாயிண்ட், எக்ஸல் இந்த மாதிரி எதை வேணும்னாலும் இதில் அப்லோட் பண்ணலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அங்கே படித்ததுக்கும் இங்கே படிக்கிறதுக்கும் இது ஒரே ஒரு இமேஜில் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை நம்ம ஈஸியாகவே கெஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து இன்ஃபோகிராஃபிக் இமேஜ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆடியோ ஆடியோ மட்டும் இன்னும் பெண்டிங். இந்த மாதிரி இது நிறைய அட்வான்டேஜஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே யூஸ் பண்ணுங்க. இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, எல்லாருமே யூஸ் பண்ணுங்க. ஸோ ஆடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா ஆடியோ ஒன்று பார்த்துட்டோம்னா நம்ம இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதோட. ஸோ இந்த மாதிரி நம்ம அப்கமிங்கில் நிறைய வீடியோஸ் எல்லாம் போட போகிறோம். ஸோ அதனால எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஜென்ரேட்டிங் கம்பேக் இன் ஃபியூ மினிட்னு வருது. சம்டைம்ஸ் அது என்ன ஆகும்னா லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணதுனால கூட டிலே ஆகுதான்னு தெரியல, பார்ப்போம். எனக்கு இன்டர்நெட்லாம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. இன்டர்நெட் ஸ்பீட் செக் பண்ணுறது இது எல்லாமே நம்ம எந்த இன்டர்நெட் கனெக்ட் பண்ணோம்னாலும் இப்படி ஸ்பீட் செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. என்னது மோஸ்ட்லி 60-70 MBPS இருக்குன்னு. ஓகே, 60 MBPS இருக்குது. ஸோ 65 MBPS வருது ஆவரேஜாக. நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணோம்னா ஒரு 15-20 அந்த மாதிரி வரும். ஸோ டவுன்லோடு தான் நமக்கு இம்பார்ட்டண்ட். வைஃபை ப்ராட்பேண்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டவுன்லோடு ஈக்குவலாக இருக்கும். ஃபோனில் இருந்துச்சுன்னா நமக்கு டவுன்லோடு அதிகமாக இருக்கும், அப்லோடு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதனால அது கொஞ்சம் பார்த்து கரெக்டாக இன்டர்நெட் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். மினிமம் 50 MBPS இருந்தாலே நல்லா ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ 50 MBPS இருந்தாலே நம்ம நல்லா பண்ணலாம் இதில். ஓகே, ஸோ டேட்டா டேபிள் ஒன்று பண்ணிடுவோம். அதுக்குள்ளே இன்ஃபோகிராஃப் முடிஞ்சு குவிஸும் ஒன்று பண்ணிடுவோம். ஸோ இப்போ குவிஸும் வந்து அதுவே சொல்லும், சரியா? பார்த்துடலாம். ஏதாவது ஒன்று சீக்கிரமாக ஜென்ரேட் ஆச்சுன்னா அதை பார்க்கலாம். ஸோ 10 சோர்ஸ் எடுத்திருக்கோம் நம்ம அந்த வீடியோ டேட்டா காப்பி பண்ணி போட்டும்போது நமக்கு 10 சோர்ஸ்லேருந்து எடுத்து அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணலாமான்னு கேட்டுச்சு. அதனால நம்ம 10 சோர்ஸ் கொடுத்ததுனால நிறைய சோர்ஸ்லேருந்து எடுக்கிறது நல்ல டைம் ஆகுதா என்னன்னு பார்ப்போம். ஸோ இட்ஸ் ஓகே. ஸோ நோட் புக் ஃபீச்சர்ஸ், ஸோ குவிஸ் வந்துருச்சு, ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு. ஸோ குவிஸ் கிளிக் பண்ணுவோம். குவிஸில் என்னென்ன வருதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ விச் ஸ்பெசிஃபிகேஷன் காம்பினேஷன் ஆஃப் ஏஐ மாடல் அண்ட் இன்ஜின் பவர் த ஜூன் 2026 ஏஜென்சி. ஸோ எது அப்படின்னா 3.5 ஆன்டி கிராவிட்டியும் கரெக்ட் தானே? ஸோ இந்த மாதிரி ஹிண்ட் வேணும்னா ஹிண்ட்டு, நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி கொஷன்ஸும் பண்ணி இதுவே கொடுக்கும். 10 கொஷன் கொடுத்துருக்கு நமக்கு இப்போ. ஸோ குவிஸ் வந்து 10 குவிஸ் நம்ம நியூ ஏஜென்டிக் நோட்புக் எல்எம்எல் 10 குவிஸ் கொஷன்ஸ் ரெடி பண்ணுங்கன்னு சொன்னோம்னா நம்ம நோட்புக் எல்எம்ஐ படித்து அனலைஸ் பண்ணி இப்படிலாம் போய் டைம் போகிறதுக்கு இதில் நம்ம பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு டீச்சர்ஸுக்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீச்சர்ஸ் வந்து அவங்களோட PDF நோட்ஸ் எடுத்து இதில் போட்டாச்சுன்னா 10 குவிஸ் 20 குவிஸ் இந்த மாதிரிலாம் நம்ம ஜென்ரேட் பண்ணி ஈஸியாகவே குவிஸ் கொஷன்லாம் வித்தின் ஃபியூ மினிட்ஸில் ஜென்ரேட் பண்ணலாம். அவங்க நோட்ஸுக்கு PDF பவர் பாயிண்ட் பண்ணலாம். ஸோ PDF நோட்ஸ் இருக்கிறது பவர் பாயிண்டில் போட்டுட்டு இப்போ 100 பேஜ் நோட்ஸ் இருக்குது, அதை ஒரு 10 ஸ்லைடாக போடணும்னா அவங்களுக்கு அந்த 100 பேஜில் இருந்து நோட்ஸ் கண்டென்ட் எடுத்து அதுக்கு ரிலேட்டடாக இமேஜை தேடி, ஸோ இட் வில் டேக் டைம். பட் இங்கே போட்டாச்சுன்னா நம்ம வித்தின் a few minutes நமக்கு அது ஒரு இமேஜ்லாம் அதுவே எடுத்து, ஸோ ப்ரொஃபஷ்னலாகவே நமக்கு நல்ல PPT தான் கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுவே உங்களுக்கு PDFலையும் நம்ம டவுன்லோட் பண்ணோம், அந்த PDFும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, பாருங்கள் அந்த பவர் பாயிண்ட் அப்படியே PDFல கொடுத்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி க்ரியேட்டிவ் இமேஜஸ் எல்லாம் போட்டு 3Dலெல்லாம் நம்ம இமேஜ் எடுத்து க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் நொட்டேஷன்ஸு PDF இமேஜஸ் இதெல்லாம் போட்டு பண்ணணும்னா எவ்வளோ டைம் எடுத்துருக்கோன்னு பார்த்துக்கோங்க. பட் இங்கே வந்து நமக்கு வித்தின் ஃபியூ மினிட்ஸ் அப்படி டக்குன்னு போட்டோ கொஞ்ச நேரத்தில் டவுன்லோட் ஆகிடுச்சு. இன்டர்நெட் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே.
இதில் பாருங்கள், இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பிளனேட்டரி டாக்குமெண்ட்ஸ் பவர் பாயிண்ட் நம்ம போடணும்னா இந்த பவர் பாயிண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆயிருக்கும்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது மேலே பேஸ் பண்ணி நம்ம இப்போது அவ்வளோ டைம் சேவ் பண்ணுறது எப்படின்னு படிச்சிருக்கோம். இந்த நோட்புக் எல்லாம் வச்சு நம்ம எப்படி சேவ் பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் ஏஐ. ஏஐ வந்து இன்னைக்கு நிறைய எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்கான ஏஐ நிறைய இருக்குது. அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம அந்த மோட்டோவில் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லி கொஞ்சம் ஐடியா வந்துச்சு. நல்லா பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தென் இப்போ நமக்கு இங்கே இப்போ வந்துட்டார் பாருங்க, நம்மால் டிஜிட்டல் தமிழ் வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் இது என்ன பண்ணுறேன்னா லே மோடு லே இன்டராக்டிவ் மோடில் கிளிக் பண்ணுங்க. ஒரு ஐவி லீக் பல்கலைக்கழகத்துல படிச்ச அதி புத்திசாலியான ஒரு ரீசர்ச் அசிஸ்டன்ட் இல்லை, இது rename viewpoint share டவுன்லோட் கேட்குது. ப்ளே தான் ஆகுது. இன்டராக்டிவ் கழகத்துல மோட் படிச்ச அதி புத்திசாலியான ஒரு ரீசர்ச் அசிஸ்டன்ட் உங்களுக்கு இருக்காருன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஆமா. அவர் 24 மணி நேரமும் சோர்வே இல்லாம உங்களுக்காக உழைக்கிறாரு. நீங்க கொடுக்கிற எந்த ஒரு குழப்பமான குறிப்புகளையும் படிச்சு புரிஞ்சுக்கிறாரு. இணையம் முழுக்க தேடி தகவல்களை எடுக்கிறாரு. ஏன் உங்க எக்ஸல் Correct. டேட்டாவை அலசி ஆராய தானாகவே பைத்தான் கோட் கூட எழுதுறாரு. அது மட்டும் இல்லாம உங்க ஆராய்ச்சிய மத்தவங்களுக்கு விளக்க ஒரு ஹாலிவுட் இப்படி டைரக்டர் மாதிரி அனிமேஷன் இப்படி நம்ம பண்ணி தர்றாரு. நோட்புக் சரியா எல்லாம் பற்றி இவங்க இப்படி ஒரு பேசிட்டே இருக்காங்க. அசிஸ்டன்ட்டுக்கு நீங்க எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? ஆனா ஓகே, ஸோ இதில் நம்ம கொடுப்பீங்க. கான்வர்சேஷன் பண்ணுற ஆனா, மாதிரி ஆப்ஷன் அந்த- வரலையே. நம்ம இங்கே போய் இதில் பார்த்தோம். இதில் போயிட்டு இதில் ப்ளே பண்ணிட்டு நினைச்சு பாருங்க, உங்க கூட உட்கார்ந்து படிக்கிற ஒரு ஃப்ரெண்ட் திடீர்னு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோவா மாறினா எப்படி இருக்கும்? ஆமாங்க, இது வரைக்கும் ஓகே, இது வந்து நம்ம மோஸ்ட்லி இது கிரெடிட்ஸ் எதுவும் இருக்குமான்னு தெரியல. நமக்கு இன்னைக்கு இதில் ஜாயின் பண்ணி பேசுகிற இது ஒன்றுத்துக்கு தான் ஆனா, வந்துச்சு. அந்த உதவியாளர் இதுக்கு ஒரு நமக்கு மனிதன் வரல. கிடையாது. அது உங்க கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ள வாழ ஒரு ஸோ சாஃப்ட்வேர். பார்க்கலாம். நெக்ஸ்ட்ல இருந்து நம்ம அந்த மாதிரி இன்னொரு நாள் வேறு எதையாவது தமிழில் கான்வர்சேஷன் வருதான்னு பார்ப்போம். ஸோ இது வந்து நோட்புக் எல்எம். இந்த நோட்புக் எல்எம் எல்லாரும் யூஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நம்ம வீடியோஸ் ரிலேட்டடாக இப்போ எஜுகேஷன் ரிலேட்டடாக நம்ம புது புது விஷயங்கள் எல்லாம் போடலாம்னு சொல்லி பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரி நோட்புக் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி நம்ம கன்னடா, ஹிந்தி எதுலனாலும் இதில் மாற்றிக்கலாம். அதெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குது. எந்த லாங்குவேஜில் வேணும்னாலும் எதுனாலும் பண்ணலாம். லாங்குவேஜ் பேரியர் ஹேஸ் பின் பிரேக்டு. லாங்குவேஜ் ஒரு பேரியராக இருந்துச்சு இத்தனாலாம். பட் ஏஐ வந்ததுலேருந்து நமக்கு எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் அந்த லாங்குவேஜில் ஏஐ யூஸ் பண்ணி வேறு லாங்குவேஜில் நம்ம யார் கூட வேணும்னாலும் என்னென்னாலும் பேசலாம், ப்ரெசென்ட் பண்ணலாம், ஆடியோ பண்ணலாம், வீடியோ பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். இன்னும் நம்ம ஃபியூச்சரில் நிறைய ஏஐ எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Thank you. Let me close the stop screen sharing. Okay, friends. We'll see in the next meeting. Next video. Thank you.